ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான காளான் கிரேவி பார்க்கலாம். சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனை வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி க்ளீன் பண்ண காளானை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபேன்லேயே இப்போ பொடியை கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக கலந்துட்டு இப்போ 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கிரேவி கொஞ்சம் திக்காகணும். நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸாக வந்துருக்கு. இப்போ காளானை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுக்கலாம். இந்த மசாலா கூட காளான்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு காளான் மசாலா கிரேவி. பூரி சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் காளான் கிரேவி சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.